சுவையான கேரட் அல்வா ரெடி. பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நைஸாக கேரட் துருவுறதுலேயே சின்ன கட்டை இருக்கும் பாருங்கள், அதில் வச்சு சீச்சிக்கிட்டோம்னு சொன்னால் வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெருசில் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி சின்னதில் நைஸாக துருவிக்குவோம். நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன், நெய் 2 டேபிள் ஸ்பூன் முக்கியம். நெய் தான் அதில் முக்கியம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கடாயில். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து முந்திரியையும் பாதாமியும் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைடரில் போட்டு சீச்சு வச்சுருக்கேன். நம்ம திராட்சையை போட்டுக்குவோம். திராட்சை லைட்டாக பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்குவோம். முந்திரியையும் பாதாமையும் பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாமையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். அதே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கேரட்டு துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேரட்டை அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நம்ம கேரட் சேர்த்ததோட இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கா பாலை சேர்த்துக்குவோம். பால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கிட்டோம்னு சொன்னால் பால்லே நல்லா வெந்துருச்சுன்னு சொன்னால் இந்த கேரட் ஸ்மெல்லு இருக்காது. பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு செஞ்சோம்னா சீக்கிரம் வெந்துடும், ஆனால் லைட்டாக கேரட் வாடடிக்கும். அதனால் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும் நல்லா. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் வந்து அப்படியே பால் ஆடை வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். பொங்கி வரும்போது அதை நம்ம எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் எல்லாமே பால்லாம் நல்லா வற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்குவோம். சர்க்கரை சேர்த்தோன்னா லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நல்லா அதை கிளறி விட்டுக்குவோம். இன்னும் நல்லா டைட்டாக வரும். நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வாசத்துக்கு ஏலக்காய் தூள் ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். பாருங்கள் எல்லாமே நல்லா சுரண்டு கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள். நம்மளுடைய சுவையான கேரட் அல்வா ரெடி. பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த கேரட்டோட சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். பாருங்கள் கேரட்டெல்லாம் நல்லா வெந்து நம்ம முந்திரியும் இந்த பாதாம் போட்டுக்கணும் பாருங்கள், அப்படியே தேங்காய் பூ திருவி போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது நல்லா நரிச்சுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான். 1/4 கிலோ கேரட் தான் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நமக்கு 200 கிராம் அளவுக்கு இந்த ஸ்வீட் கிடச்சிருக்கு.